ஹலோ கைஸ், எல்லோரும் வந்துட்டிங்கள்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 80க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சட்டன் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கே டே 80 சீனா வேக்கப் சாங்கோட செம்ம சீனாக ஆரம்பிச்சிச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நிக்சன் மாயா அண்டு விஜயை உட்கார வச்சு, ஃபேமிலிலாம் எதுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தாங்க நல்லாயிருக்கும், எங்கள் அப்பாலாம் வரவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கொன்னே மாயா, நீ ஏன் அப்படி சொல்கிற, அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாலும், இல்லைங்க வந்துட்டு பேச காட்டிட்டார்னா நாளைக்கு எப்படி அவர் ஆட்டோ ஓட்டுவார், எனக்கு அவரெல்லாம் வந்தார்னா பேசவே ஒன்றும் இல்லை, நான் அப்படியே வந்து உங்ககிட்ட நின்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் மாறி இருக்குண்டா தம்பி, போன சீசனில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் ரொம்ப நல்லவருங்க, வந்தாருன்னா கட்டி பிடிச்சி முத்தாலாம் கொடுப்பாரு, ஆனால் எனக்கு தான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா வந்தால் எந்த மாதிரி பயத்தில் இருப்பாரோ அந்த ஒரு பயத்தில் நம்ம நிக்சன் புலம்பிக்கிட்டு இருந்தார். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார். போனியே நம்ம தினேஷோட அப்பாவும் அம்மாவும் தான். எனக்கு தினேஷோட அப்பாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, செம்ம க்யூட்டாக இருந்தார். நம்ம தினேஷோட சிரிப்பு அப்படியே அவங்க அப்பாவோட சிரிப்பில் இருந்தால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் ஸ்மைலிங் ஃபேஸோடையே எல்லாரையும் கட்டி பிடிச்சி எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆகிட்டாங்க. நம்ம தினேஷோட அப்பா சொல்கிறாரு, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் கோவம் தான் பட்டுன்னு வந்துடுது, நான் தினேஷை மட்டும் சொல்லலை, எல்லாருமே எப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் நம்ம மாயா பூர்ணிமாவை பார்த்துட்டு, யூ2 ரொம்ப நல்லா விளாட்றீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தினேஷோட அம்மா விச்சுவை பார்த்துட்டு, எனக்கு உங்களோட பார்த்தா பொறாமையாக இருக்குங்க, இந்த வயசில் வந்து செம்ம சூப்பராக விளாட்றீங்க அப்படின்னு அப்ரிஷியேஷன் பண்ணி இருந்தாங்க. நம்ம தினேஷ் விச்சுக்கு இருக்கிற கோல்டு வாரை பற்றி தெரிஞ்சுமே அவங்க மம்மி இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. இந்த சீசனில் எல்லா சொந்தக்காரங்களும் ஏன் இவ்வளவு ஸ்போர்ட்டிவாக இருக்காங்கன்னே தெரிலப்பா. இதுக்கப்புறமா நம்ம ரவீனாவோட வருங்கால மாமியார் வந்துருந்தாங்கப்பா. அதான் நம்ம மணியோட மம்மி. ரவீனாவுக்கு வெக்கம் தாங்க முடியல, விக்ரம் அர்ச்சனாலாம் வச்சு செம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கலாச்சிக்கிட்டு. பட் இன்றைக்கி பூராவே மணியோட மம்மி வந்து ரவீனாவை ரொம்ப கேஷுவலாக அவாய்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. வாலண்டரியாக இந்த பொண்ணு போய் பேச ட்ரை பண்ணாலுமே கேட்குற கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ரவீனாவை பார்த்தா லைட்டாக பாவமாக தான் இருந்தது. இதுக்கு நடுவில் நம்ம மணியோட மம்மி தெலுங்குல மாట్లాடித்தே எவரிக்கும் அர்த்தமாகுது, தமிழில் மாట్లాடண்டி அப்படின்னு தமிழில் பேச சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அட விடுங்க பிக் பாஸ், அவங்க ஏதோ உலகத்துக்கு தெரியாமல் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதை போய் கெடுத்து விட்டுக்கிட்டு. அப்புறமா நம்ம மணி மம்மி கிட்ட, இந்த வாரம் நான் நம்லேஸில் இருக்கேன், இருக்கவா போட்டுமா அப்படின்னு நம்ம ரவீனா லைட்டாக விட்டு போட, அதை அசால்ட்டாக அப்படியே தட்டி விட்டாங்க. எல்லாரும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே, இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவீனா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் சேர்த்து ஓட்டு போட்டுடலாம், என் ஃபேமிலியில் பாதி பேர் இவனுக்கு போடுவாங்க அவனுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஷினையுமே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாங்க. இது உலக மகா நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ரவீனாவோட நிலைமையை பார்க்கும்போது, லவ் வேணும் எக்ஸாம் எழுதி காத்திருந்த ஸ்டூடெண்ட் நான் அப்படிங்கிற பாட்டு போட்டு விட்டுருன்னு தான் தோணுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அர்ச்சனாவோட தங்கச்சி வந்தாங்கப்பா. பார்த்ததும் அர்ச்சனா பாஞ்சு போய் கட்டி பிடிச்சி உமாலாம் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனா விட்டுட்டு மாயாவை கூட்டிகிட்டு போய் கார்டன் ஏரியாவில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பூர்ணிமாவோட பாத்ரூமுக்கு போய், இதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி ரூம் அப்படின்னு சொல்லி அங்கே கிட்டலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. எம்மா நீ யாரை பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. உள்ள டைனிங் டேபிளில் நம்ம மணியோட மம்மி இன்னும் நல்லா விளாடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ரவீனாவை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு பார்க்க, அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அங்கேயே அந்த டாப்பிக்கை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம நிக்சனோட டேடி வந்தாங்க. வந்ததுலேருந்தே தக் லைஃப் தான் பார்த்துக்கங்களேன் மனுஷன். நான் வந்தது ஆச்சரியமாக இருக்கா அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்டதுலேருந்தே ஒவ்வொரு ஆளை கட்டி பிடிச்சி கலாய்ச்சி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அர்ச்சனாவை பார்த்து, உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா, அவனை வந்து மாற்றினதே நீ தான், அவன் வந்து 70% நல்லவன் 30% கெட்டவன், அவன் கோவத்தை வெளில கொண்டு வந்துட்டு இப்போ அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இவன் பிக் பாஸ்க்கு வந்தது இவனை விட எனக்கு தான் ரொம்ப நல்லது. காலைல 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னான், நைட்டு 7 மணிக்கு தான்ப்பா எந்திரிப்பான். இப்போது இங்கே ஒவ்வொருத்தரும் இவனை வச்சு செய்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு உங்கள் யாரு மேலேயுமே கோவம் இல்லை, இவன் ரொம்ப நல்லவனாக மாறினான், எனக்கு தான் ரொம்ப நல்லது. விஜய் வர்மா ஒரு பொருள் வாங்கி தரலன்னா இவன் எப்படி ஆடுவான் தெரியுமா, அதை வந்து உன் கூட போட்டி போட்டு ஆடி அவன் காமிச்சான் தெரியுமா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்.
நம்ம பிக் பாஸையும் விட்டு வைக்கலப்பா அந்த நிக்சனோட டேடி. அடித்து திருந்தலைன்னா ஆப்பு வச்சு தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சியையும் கொடுத்து பெல்லையும் வச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க பிக் பாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நீ திருந்திட்டேன்னு சொன்ன பார்த்தியாடா, நான் இனிமேல் பிளாக்லேருந்து உன் நம்பரை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்சன் கிட்ட சொன்னார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம அர்ச்சனாவோட சிஸ்டர் அர்ச்சனா கிட்ட துணி பெட்டியை தவிர வேறு எந்த பெட்டியிலையும் நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வெளியில் வேறு லெவல் சப்போர்ட் இருக்குது, நீ எவிக்ட் ஆக மாட்ட, ஃபைனல் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா ஃபன்னும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அப்பாவோட சோகத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இவன் 10th முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஹேண்டில் 5000 ரூபாய்க்கு சிஸ்டம் கேட்டான், நான் 65,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். இவன் நல்லா படிக்கிற பையன்தான், ஆனால் சிஏ படிக்காமல் விட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இங்கே வரதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா நம்ம விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. இவர் தான் பார்க்க அமுல் பேபி மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இவரோட சிஸ்டர்ஸ் நல்லா அஞ்சலி பாப்பா மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்தாங்கப்பா. நம்ம பூர்ணிமாலாம் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு நம்ம வருங்கால நாத்தனாரை பார்க்க போகிறோமே அப்படின்னு ஹாப்பியாக போனாங்க. பட் நம்ம ரவீனாவுக்கு நடந்த அதே விஷயந்தான் இங்கே பூர்ணிமாவுக்கும் நடந்தது. ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு அவங்க நடந்த அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. இதில் மன உளைச்சலாகி நான் சோத்தையாக்கின்றேன் அப்படின்னு பூர்ணிமா கிச்சன் ஏரியாக்கே போயிட்டாங்க. இதுக்கப்புறமா சோஃபாவில் விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம மாயா அவங்க வேலையை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பூர்ணிமாவெல்லாம் வந்து உட்கார வச்சுட்டு. ஆனால் இவங்களை கண்டுக்கவே இல்லையே நம்ம விஷ்ணு சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நிக்சன்கிட்ட போய் நீ போய் அவங்க அப்பாட்ட பேசு அப்படின்னு அர்ச்சனா கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருமா, அவனே திடுதுப்புன்னு அவங்க அப்பாவை பார்த்து பயத்தில் இருக்கான், இதில் போய் நீ ஏற பேச சொல்லிக்கிட்டு இருக்க, அவனே போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசுவான். நம்ம விஷ்ணு சிஸ்டர்ஸ் தான்ப்பா வந்ததுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவை அவாய்ட் பண்ணது, போய் விச்சு மம்மி கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி விஷ்ணுவோட பேரை கிளியர் பண்ணது, அப்புறம் தனியாக கூட்டம் வந்து வச்சு அவன் வேணானே, நம்ம குடும்பத்துக்கு அவன் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி, பூர்ணிமாக்கெலாம் ஸ்பெஷல் டைம் கொடுக்காத, யாருக்கும் ஸ்பெஷல் டைம் கொடுக்காத, அறவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்தது, அப்புறம் நமக்கு இவ்வளோ கண்டென்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பூர்ணிமா மாயா பேச ட்ரை பண்ணும் போதும் மூஞ்ச பார்த்தாங்களே ஒழிய பூர்ணிமா கிட்ட பேசவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா மணி அவர் ஃபேமிலி கூட இருக்காரு. நடுவில் பார்த்தா நம்ம அர்ச்சனா அவங்க தங்கச்சி கூட இருக்காங்க. நடுவில் நம்ம நிக்சன் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் பேட்ரி மாற்றுறதுக்கெலாம் பேட்டரியை தூக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம அர்ச்சனாவோட சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த ரவீனாவை தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, அன்னைக்கு பார்த்தியா திடீர்னு ஒன்றை திட்டுனா ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் தான் கெக்க புக்கேன்னு சிரிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, குதூகலமாக இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாத, எதுக்கு வந்தியோ அந்த வேலை மட்டும் பார்த்துட்டு போ அர்ச்சனா சிஸ்டர். இன்னைக்கான குடும்பத்தாரின் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா நம்மளோட விஜய் வர்மா தான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போகும்போது நிக்சன் அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிக்ஸா நீயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாரும் போன அப்புறமா நிக்சன் மாயா பூர்ணிமா வந்துட்டு இந்த விஷ்ணு சிஸ்டரை பார்த்தியா முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்ல, உனிமா முறைச்சாங்க என்னையும் தான் முறைச்சாங்கன்னு மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா அப்பா நேற்றுக்கு பேசினதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நானே அதை மறக்கணும்னு நினச்சேன், திருப்பி ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட்டு நிக்சன் அர்ச்சனா கிட்ட க்ளோஸாக காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெட்ரூமில் பார்த்தா பிச்சு விஷ்ணு பூர்ணிமா எல்லாரும் வந்துட்டு போனதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு விம் லிக்விடோட டாஸ்க் நடந்தது. இன்னைக்கான ஹை ஸ்கோர் எடுத்த டீம் யாரு அப்படின்னா நம்ம அர்ச்சனாவோட டீம் தான். 52,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கப்பா. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கும் அர்ச்சனா இருந்த டீம் தான் வின் பண்ணுது. ஸோ இதை கூட்டி கழிச்சுக்கு பார்க்கும்போதே நம்ம அர்ச்சனா தான் அதிக வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாரும். இதுக்கப்புறமா பெட்ரூமில் எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சுப்பா. நெக்ஸ்ட்டு கிராண்ட் விட்டாரோட அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க. இதில் வின் பண்ணவங்களுக்குலாம் ட்ராவல் பேக்கை கிஃப்டாக கொடுத்தாங்க. எல்லாரும் பட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிண்ட்டாக பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு போல இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா பை பை.